கர்த்தர் நல்லவர், தேவனீர் நல்லவர், கர்த்தரீர் நல்லவர் ராஜா. நீர் பெரியவரப்பா, நீர் பெரியவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, எல்லாம் சேர்ந்து வணங்குகிறோ, உம்மை போற்றுகிறோ, உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, உம்மை போற்றுகிறோ. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி மகத்துவமும் பேர் புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே. மகத்துவமும் பேர் புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே. சொல்லுங்க. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகுமே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகுமே. கைகளை உயர்த்தி ஆராதனை சுரஜா, ஆராதனை சுவே, ஆராதனை அப்பா. உந்தன் நாமம் உயர்த்தி, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. சொல்லுங்க. உந்தன் நாமம் உயர்த்தி, உந்தன் நாமம் உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி. கர்த்தாவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லா ஆண்டவர் உயர்த்தி உமக்கு நன்றி 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 ராஜா. உமக்கு நன்றி சொல்ல எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோமப்பா. உமை நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. இந்த 6 மாதம் இந்த வருஷத்தினுடைய பாதியை கடந்து வரும்படியாய் என் தேவன் உதவி செய்தாரே. ஓ, ஒரு பாதி முற்றத்தை ஏசாயா தீர்க்கதரிசி தாண்டும் போது மரணம் என்கிற செய்தி அந்த பாதி முற்றத்திலே மாற்றப்பட்டது. இந்த பாதி வருஷத்தை நீங்க கடந்து போகும்போது கர்த்தர் உங்களுக்கான ஒரு ஜீவன், உங்களுக்கான ஒரு ஜீவ வார்த்தை, நீ பிழைத்திரு, ஓ நீ மேன்மை அடைவாயாக, அவன் வாழ்ந்திருப்பானாக, அவன் பிழைத்திருப்பானாக என்கிற ஒரு வார்த்தை எங்களுக்கு உண்டாகட்டும் அப்பா. உங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களை வாழ வைக்கிற ஒரு வார்த்தை எங்களுக்கு வேண்டுமப்பா. ஏசாயா பாதி முற்றத்தை தாண்டி விட்டார், மீதி பாதியை தாண்டினால் அரண்மனை விட்டு வெளியேறுவார். ஆனா அந்த பாதி முற்றத்திலேயே கர்த்தர் பேசினார். இல்லப்பா, அவனுக்கு மறு பாதி வாழ்க்கையை நான் கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறேன். மீதியுள்ள வாழ்க்கையை அற்ப ஆயுசு அவனுக்கு இருப்பதில்லை, பாதி வயதிலே அவன் எடுக்கப்படுவது இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தாவே, இந்த வருஷத்தின் பாதியில உம்முடைய கிருபைக்காக நாங்கள் ஏங்கி நிற்கிறோம். இனி எப்படி நாட்களை வாழ போறேன்னு தெரியலப்பா. வருகிற மாதத்தை எப்படி நாங்கள் சந்திக்க போகிறோன்னு தெரியல. வாழ்க்கையின் பிரச்சனைகள், வாழ்க்கையின் சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், தேவைகள் மிகுந்த வாழ்க்கை, அநேக எதிர்பார்ப்புகள், அநேக தோல்விகள் நாங்கள் எப்படி சந்திக்க போறோம் எங்களுக்கு தெரியலப்பா. யாக்கோபு பயந்தார், எப்படி நான் ஏசாவை சந்திப்பேன். ஆனா
தேவனுடைய சேனை யாக்கோபை சந்தித்தது. ஹல்லேலூயா. உன் பிரச்சனையை சந்திக்கிறது முன்பதாக கர்த்தர் உன்னை சந்திக்கிறவராய் இருக்கிறார். நான் மிகவும் பயந்திருக்கிறேன் ஐயா. கர்த்தரிடத்தில் அவர் பெற்றுக்கொண்டார் ஆசீர்வாதத்தை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த 7வது மாதம் எனக்கு ஒரு மகிமையின் மாதமாய், இந்த 7வது மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய், இந்த 7வது மாதம் ஒரு நன்மையின் மாதமாய் தெய்வம் எங்களுக்கு நீர் கட்டளை இடுவீராக. எங்களுக்கு ஒரு அற்புதத்தை நீ செய்வீராக. எல்லாம் கேளுங்க. இந்த 7வது மாதத்துல நான் எதிர்பார்த்திருக்கிற ஒரு நன்மை இறங்கி வரட்ட ஆண்டவர். எல்லாம் துதிங்க, எல்லாம் துதிங்க, எல்லாம் துதிங்க. நீங்க கேளுங்க, நீங்க கேளுங்க. நீங்க கேட்டீங்கன்னா பெற்றுக்கொள்வீங்க. இந்த காலையில் ஆண்டவரை நோக்கி கதறி, அப்பா நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நன்மை, நான் வேண்டிக் கொண்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாகட்டும், எங்களுக்கு உண்டாவதாக, எங்களுக்கு உண்டாவதாக, எங்களுக்கு அது கிடைப்பதாக. அது கர்த்தராலே ஆகும். அவ்வளவுதான். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற ஒரே ஒரு காரியம், மனிதனாலே இது கூடாததுதான். சொல்லுங்க, மனுஷனால இது முடியாது, மனுஷனால இது முடியாது, மாம்சத்தினால முடியாது, சுயபலத்தினால முடியாது. ஆனால் தேவனாலே எல்லாமே கூடும். கர்த்தராலே ஆகும், கர்த்தராலே ஆகும், கர்த்தராலே ஆகும். மாம்சபயம் உதவாது, ஓ பலம் உதவாது. பராக்கிரமத்தினால அல்ல, கர்த்தருடைய என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று கர்த்தர் சொன்னாரே. கர்த்தராலே சில அற்புதங்கள், சில அடையாளங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை காணும்படி கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்காக நன்றி அப்பா. இந்த 7வது மாதத்தை நாங்கள் ஜெபித்து விண்ணப்பத்தோடு, கண்ணீரோடு, அநேக ஏக்கத்தோடு ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் இந்த 7வது மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் வேண்டுகிற சுவாமி, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். எடுத்து வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம், 1 நாளாகமம் 29வது அதிகாரம். 1 நாளாகமம் 29 வசனம் 12. வாசிங்க பார்க்கலாம். மைக்ல வாசிராமா, மைக்ல வாசிங்க. ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது. நல்லா கவனிங்க. ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது. அல்லேலூயா. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவராய் இருக்கிறீர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். எல்லா கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. இந்த மாதம் 2026 இந்த ஜூலை 7ஆம் மாதத்தினுடைய உங்களுக்கான கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த, ஒரு வார்த்தை, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் வார்த்தைகளை கொடுத்து என்னை நிறுத்தி வைத்திருக்கிற தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சபையின் தலைமை போதகர், மூப்பர்கள், விசுவாச மக்கள், ஊழியர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? அது தாவீது எப்படி சொல்றார் பாருங்களேன். 10ஆம் வசனத்திலிருந்து, ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது. இந்த அறிக்கை யார் சொல்றது? தாவீது சொல்றார். வசனம் யார் சொன்னது நமக்கு தெரியணும். தாவீது சொல்றாரு, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய எங்கள் தகப்பனாகிய, அல்லேலூயா, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமோ உம்முடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். இப்போ நம்மளுதுன்னு எதுவுமே கிடையாது, நம்மளுதுன்னு எதுவுமே
எல்லாம் கர்த்தருடைய. சொல்லுவாங்களா? எல்லாமே கர்த்தருடைய. என் குடும்பம், என் பிள்ளைகள், என்னுடைய சொத்து, நான் சேர்த்து வைக்கிறது, நான் சம்பாதிக்கிறது, என் வீடு, பங்களா, இது எல்லாம் யாருடையது? இது கர்த்தராலே வந்தது. ஹல்லேலூயா. எதை குறித்து மேன்மைப்படுத்த நமக்கு அதிகாரம் இல்லை. அவர் சொல்றார் பாருங்க, கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது. ராஜ்யம் யாருதான்? ஆண்டவர் யாரை சித்த வைக்கிறாரோ அவங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய அனுமதி இல்லாம, கர்த்தருடைய கிருபை இல்லாம, ஆண்டவருடைய அந்த ஒரு தயவு இல்லாம யாரும் அரசாங்கத்துல வரவே முடியாது. ராஜ்யம் உம்முடையது. ஏன்னா அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். தேவரீர் எல்லாருக்கும் தலைவரா உயர்ந்திருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் யாரால் தான் வருதா? சொல்லுங்க. அப்போ எனக்கு ஒண்ணு வேணும், யார்கிட்ட இருந்து வரணும்? எங்க பெரியப்பா இருக்கிறாரு, எங்க தாய் மாமா இருக்கிறாரு, சொத்து வச்சுக்கிறாரு, எனக்கு சீர்வரிசை பண்ணுவாரு. ஐஸ்வர்யமும் கனம். எனக்கு ஒரு மேன்மை வரணும்னா, நான் வாழ்க்கையில உயரணும்னா எனக்கு கர்த்தர் கிருபை தரணும். அப்போ நீங்க எத்தனை பேர் உயரணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் நான் பெரிய ஆள் ஆகணும்னு ஒரு விருப்பம் இருக்கிறது? நான் கர்த்தருக்காக ஏதாவது நான் செய்யணும், என் பிள்ளைகள் நல்லா வாழ்ந்திருக்கணும். அந்த ஒரு ஆசீர்வாதம் யாரிடத்துல தான் இருக்குது? கர்த்தர் தான் நமக்கு தருகிறவர். அப்ப ஆண்டவரை விடாதீங்க. ஹல்லேலூயா. நமக்கு ஒண்ணு வேணும்னா அது யார்கிட்ட இருந்து வரணும்? கர்த்தரிடத்திலிருந்து வரணும். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்துல, அப்ப ஆண்டவருடைய கரத்துல இருக்குது எல்லாமே. சொல்ல, யார் கரத்துல இருக்குது? சமுத்திரத்திலே கர்த்தர் விளையாடும்படி வைத்த திமிங்கலங்கள் இருக்கிறா. சங்கீதக்காரன் சொல்றான். நிறைய வசனங்கள் பேச முடியாது குறிப்பிட்ட நேரத்தில். கவனிங்க, ஆண்டவர் கையை இப்படி திறப்பாராம். சொல்லுங்க, ஆண்டவர் என்ன செய்வாரா? ஆண்டவர் இப்படி கையை திறந்தார்னா அந்த திமிங்கலங்கள் எல்லாம், மீன்கள், சமுத்திரத்தினுடைய மகா பெரிய மச்சங்கள் எல்லாம் ஆண்டவருடைய நன்மையினாலே திருப்தி ஆகுமா. ஆண்டவர் கையை திறந்தா, ஒரு சாக்லேட் நான் வச்சுக்கிட்டு கையை டைட்டா மூடிக்கிறேன், என் குழந்தை பிரிச்சு பிரிச்சு பார்க்குது, சுண்டு வரல கூட திறக்க முடியல, கடைசியில் என்ன பண்ணிடுவது? ஏமாற்றம் அடைந்து அழுதுகிட்டே இருக்கும். ஆனா அந்த பிள்ளையின் முகத்தை பார்த்து, அந்த பிள்ளை முகத்துல ஒரு சிரிப்பு வேணும்னு நான் விரும்பி கையை அப்படி பொறுமையா திறந்தா, அதை பார்க்கும்போது அந்த குழந்தை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? உங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா சொல்றேன். ஒரு பைக் வாங்கி உங்க பிள்ளை கிட்ட இப்படி போய் இப்படி நீட்டுறீங்க, சம்பளம் வாங்கி முதல் பணத்தை கொண்டு போய் உன் மனைவி இடத்துல, கணவன் இடத்துல, பிள்ளைகள் இடத்துல காண்பிக்கும் போது என்ன பெரிய ஒரு சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா. அப்ப கர்த்தரிடத்துல என்ன இருக்குது? நிறைய நன்மைகள் இருக்கிறது. சில கர்த்தரிடத்துல நிறைய நன்மை இருக்குது. அப்ப ஆண்டவர் அந்த திமிங்கலத்தையும் நினைச்சு பார்த்து ஒரு நன்மையை கையில வச்சிருக்கிறாரு. கர்த்தர் கையை திறக்கும் போது அந்த திமிங்கலம் என்ன பண்ணுதா? அதை வாங்கிக்குது, நன்மையை வாங்கிக்குது. ஆண்டவர் டக்குன்னு இந்த ஹைட் அண்ட் சீக்னு சொல்லுவாங்க, கண்ணாமூச்சி விளையாட்டு. டக்குன்னு என்ன பண்ணுவார? முகத்தை, ஆண்டவர் முகத்தை மறைச்சிருவாராம். உடனே அந்த மீன் என்ன செய்யுமா? எங்க போயிட்டாரு எங்க அப்பா? அப்பா எங்க காணோம்? என் டாடி எங்க? அது திகைச்சிருமா, எங்க போயிட்டாரு தெரியலையே. அவரை கையை மூடி ஆண்டவர் சுவாசத்தை வாங்கிட்டாருன்னா அது மாண்டு மண்ணுக்கு திரும்பிடுமா. அப்ப ஒண்ணு சொல்லி கொடுக்குது, சமுத்திரத்தினுடைய பெரிய மச்சங்கள், ஒரு திமிங்கலத்தினுடைய நாக்கே ஒரு யானையினுடைய எடை இருக்கிறது. அவ்வளவு பெரிய மச்சங்கள் கூட தேவனிடத்திலே செல்ல பிள்ளையா, கர்த்தரிடத்தில் ஒரு குழந்தையாய் நின்று கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு ஒண்ணுன்னா நீங்க தான் கொடுக்கணும். அல்லேலூயா. அந்த திமிங்கலங்களையும் கர்த்தர் வாழ வைக்கிறவர். அப்போ ஆண்டவருடைய கரத்துல நன்மை இருக்குது. என் ஆண்டவர் நினைச்சா நன்மை தான். சொல்லுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, நீ மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேன்னா. அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்துல
நன்மை இருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும், நல்ல கவனிங்க, உங்களுடைய கரத்துல சத்துவமும் வல்லமை உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்த, இந்த மாதத்தோட வாக்குத்தத்த வார்த்தையை நல்ல மனசுல வச்சுக்கொள்ளுங்க. எந்த ஒரு மனுஷனையும் மேன்மைப்படுத்த, அவனை பலப்படுத்த, அவனை உறுதி உள்ளவனாய் மாற்ற, அவனை மகிமைப்படுத்த கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனுஷனையும், நீ அடிமட்டத்தில் இருக்கலாம், மறக்கப்பட்டவளா இருக்கலாம், அற்பமானவரா இருக்கலாம். தாவீது ஏன் இதை எழுதுறார் தெரியுமா? லைஃப் மெசேஜ், வாழ்க்கையினுடைய சாட்சி, சத்தியம். அதை எப்படி சொல்றார் பாருங்களேன். சொன்னாரா இல்லையா? என்ன திருமுழிக்கிறீங்க? சொன்னாரா இல்லையா? சொல்லியிருக்கிறார் ஐயா. அது நீங்களே சொல்லிடுங்க காலையில. ஒரு பக்கம் பின்னாடி திருப்புங்க பார்க்கலாம். 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எப்படியா வாழ்க்கை ஆரம்பிச்சது, எப்படி அந்த வார்த்தையை சொல்ல கர்த்தர் என்னை எப்படி பலப்படுத்தினார். வாசிங்க 4ஆம் வசனம். இப்போதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டார் எல்லாம், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, என் தகப்பன் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவாய் இருக்க, கவனிங்க, என்னை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பன் வீட்டில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சொல்லுங்க, என்னை சுத்தி எத்தனையோ பேர் இருக்கிறான். சும்மா சொல்லுங்களேன், காலையில் வாயை தரங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயை விரிவா தர. வீட்டுக்காரு அப்படின்னா ஆஹான்னும் போது வாய் பெருசா, அதான் சொல்லல. உன் வாயை விரிவாய் தர அப்படின்னா நன்மைக்காக ஏங்கு, நன்மையை விரும்பு, ஆண்டவரை துதி, ஆராதி, ஸ்தோத்திரங்களை செலுத்து கர்த்தருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பன் வீட்டிலே 1000 பேர் இருக்கிறான், அவனை எல்லாரையும் விட்டுட்டு கர்த்தர் என்ன செஞ்சாரு? தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வீட்டில் அழகுள்ளவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, படிச்சவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, திறமசாலி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பணம் படைத்தவர்கள், அரசியல் செல்வாக்குள்ளவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒண்ணு உங்களுக்கு இருக்கிறது. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கிருபை உங்க மேல இருக்குது. அல்லேலூயா. அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்துல என் தகப்பன் குடும்பத்தை எப்படி தெரிந்து கொண்டாரா? ஆண்டவர் எப்படி தெரிஞ்சு கொண்டிருக்கிறார்? என்ன தலைமையா? அப்ப ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களை எப்படி வைக்க போறாரு? சொல்லுங்க, ஆளப்படுகிறவனாய் அல்ல, ஆளுகிறவனாய். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வேணும்? உங்க கீழே 10 பேரை வச்சு நீங்க வேலை செய்யணும். ஆமீன் சொல்லுங்களேன். என்ன ஆமீனா வர மாட்டேங்குது? கடைசி வரையும் கையை கட்டி வேலை பார்க்கறியா? இல்ல, நீ இருக்கிற இடத்துல உன் முகத்தை பார்க்கும் போதே அநேகர் உன்னை வணங்குற அளவுக்கு கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. நீ இருக்கிற ஸ்தானத்துல அநேகர் உன்னை கண்டு பயப்படும்படி, உனக்கு நன்றி உள்ளவராய் இருக்கும்படி, உன்னை மேன்மைப்படுத்தும்படி கர்த்தர் செய்வார். என் குடும்பத்தை ஆண்டவர் எப்படி தெரிஞ்சு கொண்டார் சொல்றார் தாவீது? தலைமையா, ஹெட். அப்ப என் குடும்பம் என்னது? அநேக குடும்பங்களுக்கு தலையா? தலைனா தலகணத்துல அல்ல, என் ஆண்டவர் முன்மாதிரியா அநேகருக்கு நன்மைகளை செய்கிறவனாய், அநேகரை வாழ வைக்கிறவனா, அநேகருக்கு வழி காட்டுகிறவனாய் தேவன் என்னை மாற்றுகிறார். என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள். இப்ப பாருங்க விஷயத்துக்கு, என் தகப்பனுடைய குமாரர் எத்தனை பேரு? எனக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்கிறான் லைன்ல? யார் கரெக்டா சொல்றீங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? 7 பேர். என்ன முன்னாடி லைன்ல எத்தனை பேர் நிக்கிறாங்க? இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி வரார். என்ன ஆயத்தமா இருக்குது? என்ன ஆயத்தமா இருக்குது? சொல்லுங்க, என்ன ஆயத்தமா இருக்குது? இப்போ ஒருவர் மேல அந்த எல்லார் மேல வார்க்க முடியாது. யாராவது ஒருத்தர் தலைக்கு தான் அந்த அபிஷேகம் என்ன குறிக்கப்பட்டிருக்கிறது. அது யாருன்னு ஆண்டவர் பேர் சொல்லி அனுப்பல. சஸ்பென்ஸ். அதான் சில நேரத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் ரகசியமா வைப்பார்.
இந்த மாசம் குழந்தை வந்துரும் அப்படின்றத கர்த்தர் எப்படி வைப்பார் தெரியுமா? ரகசியமா வைப்பார். எலிசபெத் 6 மாசமா கர்ப்பமா இருக்கிறாங்க. ஆனா 6வது மாசத்துல தான் அந்த ரகசியத்தையே மரியாள் கிட்ட ஆண்டவர் போட்டு உடைக்கிறார். அல்லேலூயா. 6 மாதமா அவள் வெளிப்படாது இருக்கிற வீட்டுக்குள்ளவே இருக்கிறாமா, ஒரு ரகசியத்தை கர்த்தர் உடைக்கிறார். சில நேரத்தில் நன்மை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சர்ப்ரைஸா கொண்டு வருவா. சொல்லுங்களேன், சொல்லுங்க. என்ன சர்ப்ரைஸ் யாருக்கும் பிடிக்காதா? பிறந்த நாள், நாளைக்கு பிறந்த நாள், உங்க வீட்டுக்காரர் நடுராத்திரி நல்லா தூங்கி நிற்கிறீங்க. 12 மணிக்கு, ஏ பிள்ளை எந்திரி, நல்லா சொல்லு விட்டு தூங்குற பாரு, எந்திரி, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி உனக்கு ஏதோ ஒரு வாட்ச், ஏதோ ஒரு பேகு, ஏதோ ஒரு புடவை, சுடிதாரு, ஏதோ ஒரு பொருளை, உனக்கு சின்ன ஒரு ரோஜாப்பூ கொடுக்குறாரு. உன்னை கையில பிடிக்க முடியுன்றீங்க உங்கள? சொல்லுங்களேன். வாயெல்லாம் பல்லா இருக்கும். திடீர்னு உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்குது, நிறைய வருஷம் தடைப்பட்டு போன ஒரு காரியம் நடக்குது, ஒரு ஆசீர்வாதம் வருது. அப்போ கர்த்தர் சில நேரத்தில் சில காரியத்தை ரகசியமா வைப்பார். சில ஆண்டவர் ஒளிப்பிடத்தில் தான் ஆண்டவர் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த மாதத்துல நிறைய பேர் ஆண்டவர் சர்ப்ரைஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி. இன்னான் வருவான் என்பதை முன்கூட்டியே ஆண்டவர் அறிவிச்சார். முதல் அபிஷேகம் பண்ணும்போது, சவுல் அபிஷேகம் பண்ணும்போது, இவன் வருவான், இந்நேரத்தில் வருவான், அவனை எடுத்து அபிஷேகம் பண்ணு, அவனுக்கு இந்த முன்னந்தொடைய நீ ஆயத்தமாக்கி சாப்பாடு கொடுன்னு முன்னாடியே சொன்ன ஆண்டவர் தாவீது அபிஷேகம் பண்ணும்போது சொல்லவே இல்லை. நீ ஈசாய் வீட்டுக்கு போ, அவன் குமாரரிலே ஒருவனை, அவ்வளவுதான். அந்த ஒருத்தர் யாருன்றது யாருக்குமே, சாமுவேலுக்கே தெரியாது, ஊழியக்காரருக்கே தெரியாது. உங்களை கர்த்தர் எந்த அளவுக்கு ராஜாவை உயர்த்த போறார். ஆனா நீங்க நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் நாமத்தால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப தாவீது சொல்றாரு, என் தகப்பனுடைய குமாரருக்குள் யார் மேல பிரியம்? சொல்லுங்க, யார் மேல? யார் கண்களை கிருபை? எனக்கு தான் அந்த கிருபை, எனக்கு தான் அந்த கிருபை, எனக்கு தான் அந்த கிருபை. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது. சொல்லுங்க, சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. சொல்லுங்க, நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. சொல்லுங்க, நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. அல்லேலூயா. சிறந்ததெல்லாம் இருக்குது. ஆண்டவர் 99 அப்படியே விட்டுருவார். அந்த ஒன்னை தேடி ஆண்டவர் போகிறவரா இருக்கிறார். வாசித்தீங்கன்னா இன்னைக்கு 7 மணி தான் விடுவோம் நினைக்கிறவங்கள. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? உங்க பிள்ளைங்க அப்பா, உன் பிள்ளை இவ்வளவுதானா? அந்த 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் வந்தபோது, அவர்களெல்லாம் பிள்ளைகள் எல்லாம் கூப்பிடுறாரு. 7 பேரும் வரான். எத்தனை பேர் வராங்க சொல்லுங்க? 7ன்னு என்னம்மா? ஒரு பரிபூரணம், ஒரு நிறைவு. வீடு முழுச பிள்ளைங்க. 7 பிள்ளை வந்து நிக்குது. ஆஹா, சாமுவேல் தீர்க்கதரிசி பார்க்கிறார், என் வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடுச்சுன்னு. சில நேரத்தில் சில வேலைகள் ரொம்ப தாமதமா நடக்கும், கஷ்டமானதா இருக்கும். அதெல்லாம் மகிமைக்காக தான். ஆண்டவர் சில நேரத்தில் உன்னை காக்க வைப்பா. எத்தனை பேர் நான் சொல்ல ஒரு தீர்க்கதரிசனமா ஏற்றுக்கொள்றீங்க? சில நேரத்தில் கர்த்தர் உங்களை காக்க வைப்பா. சில நேரத்தில் கர்த்தர் உன்னை சில நேரத்தில் வெயிட் பண்ணுமான்னு சொல்லுவா. நிராகரிப்பு வரும், அற்பமான சூழ்நிலை வரும், அசட்டை பண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும், ஒரு அற்பமான ஒரு காரியம், ஒரு அவமானமா இருக்கும்.
அது எல்லாத்திலையும் ஒரு தேவ செயல் உண்டு. ஆண்டவர் முதலாவது எலியாபை பார்க்கும் போது அவர் பார்க்கிறார். 6ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவன் எலியாவை பார்த்த உடனே, அந்த மைக் ப்ளூ மைக் வாழுமேப்பா, எலியாப் என்கிற அந்த மகனை பார்த்த உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, அப்பா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் இவன் தான் நினைக்கிறேன். யார் சொல்றது இத? ஓ, தீர்க்கதரிசியே நினைக்கிறாரு. நல்ல யுத்த மனுஷனா இருக்கிறான். ராஜா கூட யுத்தத்துக்கு போகிற மனுஷன், நல்ல வாட்ட சாட்டமா பராக்கிரமசாலியா இருக்கிறான். அவன் வந்து நின்ன உடனே, ஆஹா, இது முன்னாடி யார பார்த்தாரு? சவுல பார்த்தாரு. சவுல் நின்னா எல்லாரும் அவனுடைய தோளின் கீழாக நின்னாங்க. இப்ப எலியாபை பார்க்கிறார். ஓ, எலியாப் அதே போல இருக்கிறானே. ஆண்டவர் குறுக்கிடுகிறார். மா, உங்களுக்கு மேன்மை வரணும்னா யார் தூக்கத்தையும் கர்த்தர் கெடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். மொர்தெகாயே ஆண்டவர் கனம் பண்ண நினைக்கிறார். ராஜா ஆண்டவர் தூங்க விட்டார்ன்றீங்க. ஹலோ, உன் அப்ளிகேஷனை எடுத்து அடியில போட்டிருக்கலாம். ராத்திரி எல்லாம் அந்த அதிகாரி ஆண்டவர் தூங்க விட மாட்டார். உன்னை அசட்டையா ஒருவன் பேசி இருக்கலாம், அந்த மனுஷன் ஆண்டவர் தூங்க விட மாட்டார். உன்னை கீழே தள்ளான் 10 பேர் ஆலோசனை பண்ணுவான், 10 பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவான், கோல் சொல்லுவான், புரளி பண்ணுவான். ஆண்டவர் தூக்கமே வர விட மாட்டார். அந்த நாளாகம புஸ்தகத்தை எடுத்து வாசிச்சா, அற்பமாய் அரண்மனை வாசல்ல இருக்கிற அந்த ஒரு மொர்தெகாய் தான் என் ஜீவனை காப்பாற்றின அறிந்த போது அவனுக்கு எதுவுமே நடக்கல. சொல்லுங்க, இது வரைக்கும் எனக்கு எதுவும் நடக்கல. கையை வைத்து சொல்லுங்களேன், கையை வைத்து சொல்லுங்களேன். சில பேருக்கு கல்யாணம் ஆன 8 மாசமே குழந்தை. சொல்லுங்களேன். இந்த ஆயா மாருங்க, தாத்தா மாருங்க, சுத்தி இருக்கிறவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குலாம் வேலையே சொல்லுங்களேன், வேலையே கிடையாது. கோழி எப்ப முட்டை போடுமோ அப்பதான் முட்டை போடும். ஆடு எப்ப குட்டி போடுமோ, டெய்லியும் போய் பார்த்தா ஆடு குட்டி. எல்லாத்துக்கும் ஒரு குறித்த காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய வேலை என்று ஒன்று இருக்கிறது, கர்த்தருடைய நேரம் ஒன்று இருக்கிறது. அப்போ அந்த எலியாவை பார்த்த உடனே சாமுவேல் நினைக்கிறாரு, என் வேலை இவ்வளோ ஈஸியா முடியும் நினைக்கவே இல்லை. அப்ப ஆண்டவர் குறுக்கிட்டு சொல்லுகிறார் 7ஆம் வசனத்துல, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும், நீ மூஞ்ச பார்க்கிற, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்காத, நான் இவனை தள்ளிட்டேன். அல்லேலூயா. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க ஆண்டவர் இப்படி தள்ளுறார், இப்படி தள்ளிடுறார. நீங்கள உன்னெல்லாம் ராஜாவாக்கினா என் சரீர வளர்ச்சி தான் பெருசு நினைப்பேன். அப்சலோம் ராஜாவானா என்ன பண்ணிருப்பான் சொல்லுங்க பார்க்கலாம்? பெரிய ஒரு ஜடை போட்டு அப்படி உக்காந்துருப்பான். என் முடி அழகை பார், என்னை பார், என் முடியை பார் அப்படின்னு சொல்லியிருப்பான் அப்சலோம், இல்லையா? ஏன்னா அவன் முடி அப்படி வளருமா. பெண்களுக்கு கூட முடி அப்படி வளர மாட்டேங்குது, முடி கொட்டி போகுது. வருஷம் வருஷம் போய் என்ன பண்ணுவானா, முடியை வெட்டுவான். அந்த மாதிரி ஒரு ஆளு. அவ்வளோ தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பழுதில்லாத ஒரு மனிதன். அந்த அழகை மட்டும் ராஜாங்கத்தில் வச்சா, என்னை பார், என் அழகை பார்னு கிருபையை புறக்கணிச்சிருப்பான், இல்லையா? ஆண்டவர் யாரை ராஜாவாக்குறாரு? சாலமோன். சாலமோனை பார்த்தாலே குடும்பத்தில் எல்லாரும் உதாசீனம், ஏய் நீ பக்க வழியா வந்தவன்டா. ஆனா தாவீதுக்கு தான் தெரியும், அவமானப்பட்டவன், அந்த அற்பமான எண்ணப்பட்டவன், அலட்சியத்தில் இருந்தவனுடைய மகிமை என்ன என்பது யாருக்கு தெரியும்? தாவீதுக்கு தெரியும். ஏன்னா அந்த சூழ்நிலையிலிருந்து வந்தவன். அல்லேலூயா. அதான் வாசிக்க போறோம். இதெல்லாம் நீ பார்க்காத. மனுஷன் முகத்தை பார்ப்பான், மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இருதயத்தை பார்த்தார், ஆண்டவர் இருதயத்தை பார்த்தார். வனாந்தரத்தில் தனிமையில உட்கார்ந்து ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். உன் தனிமையில நீ தேவனை ஆராதிக்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். நீ கண்ணீர் விடுகிறது தேவன் பார்க்கிறார். உன் தவிப்பு, உன் ஏக்கங்கள், உன் இருதயத்தின் பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்தவரா இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தராலே ஆகும். அப்ப இந்த மாசம்
உங்களை பார்த்து நிறைய பேர் இன்னும் நடக்கலையேன்னு சொன்னா நீங்க சொல்ல வேண்டிய பதில கர்த்தர் உங்களை எழுதி கொடுக்கிறாரு. கர்த்தராலே ஆகும். சொல்லுங்க, யாரால முடியும்? கர்த்தராலே ஆகும். என்னால முடியாது, என் சரீரத்தினால முடியாது, ஆனால் தேவனாலே ஆகும். அல்லேலூயா. இப்போ 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரத்துல அவர் வாழ்க்கையை சொல்லிட்டாரு. எப்படி என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ, என்னிடத்துல ராஜ்யபாரம் வந்ததோ, அப்படித்தான் இப்ப சாலமோன் கிட்டேயும் வந்ததுன்னு ஆண்டவர் சொல்றார். பாருங்க 5ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தருளினார். தாவீதுக்கு பிள்ளைகள் கணக்கெடுத்தா நிறைய பேர். ஆனாலும் இந்த ஆனால் வந்தாலே அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஆண்டவர் சர்ப்ரைஸ் வைக்கிறாரு. அடுத்து என்ன வைக்கிறாரு? இஸ்ரவேலை ஆளும் ட்விஸ்ட்லாம் ஆண்டவர் வைப்பார். கடைசி நேரத்திலையும் எதுவும் மாறும். இல்ல சொல்லுங்களேன், ஒண்ணுமே இல்லைன்னு வாங்க, நீ போய் ஸ்கேன் பண்ணா ஆண்டவர் கடைசி நேரத்தில் ஏதாவது பண்ணிடுவார். எங்க வீட்டு அம்மா இருக்கிறாங்க பாருங்க, பசி உயிர் போது வந்து நிற்பேன், இப்படி திரும்பி பார்க்கறதுல சாப்பாடு வந்துடும், ஏதாவது ஒன்று அப்படி கடைசி நேரத்தில் ஏதாவது ஒன்று ரெடி ஆயிடும். அல்லேலூயா. கடைசி நேரத்திலையும் உனக்கான ஒரு நன்மையை தெய்வம் நிச்சயமா செய்வார். அல்லேலூயா. அப்ப தாவீது சொல்றாரு, என் வயிற்று பிறப்பு நிறைய இருக்குது, என் வயிற்றுல பிறந்தவங்க நிறைய பிள்ளைங்கப்பா, ஆனா கூட இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்து மேல உட்கார்றதுக்கு எல்லாரும் தகுதி உள்ளவன் அல்ல. அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும், சொல்லுங்க, என் அப்பா வீட்டுல என் சகோதர நடுவிலே கர்த்தரை அபிஷேகம் பண்ணினாரே, அவர் 8 பிள்ளைகள், ஆனா 8வது கடைசியில இருந்த சிறியவனான மறக்கப்பட்ட என்ன, அவன் எங்கேயோ வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று சொல்லப்பட்ட, அற்பமா எண்ணப்பட்ட, கைவிடப்பட்ட, உதாசீனப்படுத்தப்பட்ட என்னை ஆண்டவர் தூக்கினது போல என்னை எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலமோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சாலமோனுக்கு போட்டி, தாவீதுக்கு போட்டி 7 பேர் நின்னாங்க. 7 அண்ணன் தம்பி நிற்கிறான். சாலமோனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப். தாவீதுக்காவது பரவாயில்லை, ஒரே குடும்பம், ஒரே இடத்துல எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா சாலமோன் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தராரு, உன்னை உயர்த்துறதுக்கு கர்த்தர் ரொம்ப கஷ்டப்பட்டார். உன்னை கஷ்டமான சூழ்நிலை கர்த்தர் உயர்த்திருக்கிறார். அந்த நன்றியை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. தாவீதின் வயிற்றின் பிள்ளை உரிமைப்படி அப்சலோம் ராஜாவா வரணும்னு போராடினா, அவ்வளவு அழகு, அவ்வளவு திறமை. ஆனா எந்த முக அழகு, எந்த சரீர வளர்ச்சின்னு சொன்னானோ, அவன் தலையானது கர்வாலி மரத்திலே தொங்கினது. அம்னோன் என்கிறவன், அதோனியா என்கிறவன் சொல்றான், நான் ராஜா ஆவேன். ராஜா ஆவறதுக்கு எல்லாத்தையும் சம்பாதிக்கிறான். எல்லா ஜனங்களுடைய நோக்கமும் அவன் மேல இருக்கிறது. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவன், ராஜ்யம் என்னுடையதாய் இருந்தது என்றும் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேல் எல்லாரும் என் மேல் நோக்கமாய் இருந்தார்கள் என்றும், எல்லாரும் என்னத்தான் எதிர்பார்த்தா என் மேலதான் நோக்கமா இருந்தாங்க அறிவீர். ஆனாலும் இப்ப ஆண்டவர் இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறார். என்னவா? ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி, பிள்ளை எங்க பெருமா நம்ம சொல்ல வருது, அப்படியே வாங்கிக்கணும். ஆனாலும் எனக்கு முன்னாடி தகுதி உள்ளவன் 1000 பேர் இருக்கிறான். அதோனியா நான் தான் ராஜாவே நினைச்சான். ஆனா கடைசி நேரத்துல ஆண்டவர் ட்விஸ்ட் வைக்கிறார், ஒரு சர்ப்ரைஸை வைக்கிறார். அல்லேலூயா. காரியத்தை ஆண்டவர் மாறுதலாய் மாத்துறார். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? அல்லேலூயா. ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு எது தாண்டுதான்? ஹலோ, நான் நிக்கிறேன், ஆனா அந்த தட்டு, அந்த கிரீடம் என்னை விட்டு எனக்கு தான் வருது நான் நினைக்கிறேன். ஆனா என்னை விட்டு தாண்டி அற்பமா எண்ணப்பட்ட ஒரு சாலமோன், இவன் உதவாகற, இவன் பத்சேபாலின் மகன், இவன் தவறான வழிமுறையில வந்தவன், இவன் அருவருப்பு, இவனுக்கு என்ன தகுதி இருக்கிற குடும்பத்துல அப்படின்ற அந்த சாலமோன் கிட்ட கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே
என் ஆதரவாய் நின்றவர் நீரே. போதுமானது பாடினேந்தா இனி 7:30 மணி ஆயிடும். அப்புறம் எல்லாம் என்ன திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. வாக்குதத்த ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மாதிரி பேசினே இருக்கிறையா. சாலமோன் ராஜாவா ஆகக்கூடாதுன்னு பல பேர் போட்டி பொறாம கோபம். ஆனாலும் ராஜ்யபாரம் தாண்டி அது சாலமோனுக்கு வந்தது. அவன் ஒரு அறிக்கை செய்யறான தெரியுமா, அது கர்த்தராலே அவருக்கு கிடைத்தது. அல்லேலூயா. அந்த 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, 1 ராஜாக்கள் 2:15 சொல்லுது, அது கர்த்தராலே அது அவருக்கு கிடைத்தது. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், கர்த்தராலே ஆகும். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் யோபு 8:7 சொல்லுகிறது, சகரியா 4:10 சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணக்கூடும் இல்லையா. இன்னைக்கு அற்பம்தான், இன்னைக்கு எளிமைதான், நிறைய எடுக்க முடியல, ஏன்னா நேரம் குறைவு. ஆனா உங்களை ஆண்டவர் கண்ணோக்கி இருக்கிறார். அப்ப இந்த மாதத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்குது. சோத்திரம் சொல்லுங்க, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நெஞ்சு பிடிச்சிக்காதீங்க, எல்லாம் நன்மைக்காக. தீமையெல்லாம் நன்மைக்கு ஆண்டவர் மாத்திருவார். எது நடந்தாலும் கர்த்தரிடத்துல எப்படி இருக்கணும், நீங்க தைரியமா இருக்கணும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய கரம் நன்மைக்காக திறக்கிறது. உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி எனக்கு காத்தருளும் அப்பா. அவருடைய கரத்துல வல்லமை உண்டு, அவருடைய கரத்துல நன்மை உண்டு, அவருடைய கரத்துல மேன்மை, உயர்வு, மகிமையை கர்த்தர் இந்த மாதத்தில் வைத்திருக்கிறார். அவர் உங்களை நினைத்து இருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நினைத்து இருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகுமே. எல்லாம் எழுந்து நின்று, எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மால் ஆகுமே. ஆராதனை சொல்லுங்க, ஆராதனை. ஆமென். ஆராதனை உங்கள் நாமம் பாடி ஆராதிப்பே. ஆமென். உங்கள் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும், ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் கரத்தில் இருக்கின்றது. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் கரத்தில் இருக்கின்றது. எந்த மனிதனையும் எந்த மனிதனையும் உயர்த்திடவே ஆகுமே. நீ பூமியின் ஆழத்தில் இருந்தாலும் சமுத்திரத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் உன்னை தேடி கண்டுபிடிக்கும். சொல்லுங்க, எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த ஆகுமே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த. ஆமென். ஆராதனை. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த சாதினான். அவன் சிறியவனை புழுதில் எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவன் பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற கர்த்தர். அவர் நல்லவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். இன்னைக்கு தேவ கரம் உங்க மேல இறங்கி வருது. உன்னை உயர்த்தும்படியாய், உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய், உன்னை மேன்மைப்படுத்தும்படியாய், உன் தலையை உயர்த்தும்படி கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கி வருகிறது. கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கி வருகிறது. கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கி வருது. மேன்மை, உயர்வு, மகிமை, ஆசீர்வாதம், எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய அவருடைய கரத்தினாலே ஆகும். சொல்லுங்க, கர்த்தராலே ஆகும். கர்த்தராலே ஆகும். அவர் சொல்ல ஆகும். கட்டளை நிற்கும். மனுஷனாலே இது கூடாதான், ஆனா தேவனாலே கூடும். தேவனாலே எல்லாமே கூடும். தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எனக்காக அடிக்கப்பட்ட இயேசுவான விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என்னை உயர்த்துகிறவர், என்னை மேன்மைப்படுத்துகிறவர். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த 7வது மாதத்தை ஜெபத்தோடு வார்த்தையோடு ஆரம்பிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்முடைய கரத்தினால் ஆகும்பா. உம்முடைய கரத்தையே நான் நோக்கி இருக்கிறேன். உம்முடைய கரத்தை எனக்காக நன்மையாக திறந்தருளும் அப்பா.
உமது கரம் என் மீது வந்து அமரட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த மாதத்துல கர்த்தராலே ஆகும் என்று விசுவாச அறிக்கப்பட்ட தடைகளை மாற்ற ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிய நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து